வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்சபடியே நடந்துருச்சு. என்னோட 20 வருஷ உழைப்பு வீணாகல. இப்ப நான் நினைச்ச என்ன வேணாலும் பண்ண முடியும். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமா, இதை நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்னோட எத்தனை வருஷ உழைப்பையும் நான் ஒருத்தர் மேல ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் நினைச்சபடியே அவன் மாறிட்டான். இப்ப அந்த மனுஷன் ஒரு முழு வவ்வால் மனுஷனாவே மாறிட்டான். He is the human bat. அவனுக்கு நான் வச்சிருக்கிற பேரு சுக்ராந்த். எப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஹியூமன் பேட் அது அது இது என்னது? நாங்க அதை பார்க்குற வரைக்கும் அதை நாங்க நம்ப மாட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் ஒரு விஷயத்த நினைச்சா அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவேன். அதுக்குண்டான சாட்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. சுக்ராந்த், வெளியே வா. Unbelievable, amazing. எனக்கு இதே மாதிரி நிறைய பேர் மாற்றி கொடுங்க. இவனை வச்சு நான் ஒரு பெரிய படையை உருவாக்குவேன். உங்களுக்கு நிறைய பணம் தருவேன். எனக்கும் வேணும். நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கிறேன். எனக்கு 1000 பேர் வேணும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க. அவ்வளவுக்கு டைமண்ட் தர. என்கிட்ட டைமண்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுக்கு விலையா எவ்வளவு டைமண்ட் சொல்றீங்களோ அதை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அமைதி அமைதி அமைதி. தேங்க்யூ. நான் முதல்ல 100 மட்டும்தான் உருவாக்க போறேன். அப்புறம் யாருக்கு ஏலத்துல வேணுமோ அவங்க அதிக விலை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் இதை கொடுத்துருவேன். அதிக விலை சொல்றவங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் என் நேரத்தை வீணாக்குறீங்க. வேலையை ஆரம்பிங்க. சுக்ராந்த், வேதா சிட்டில இருந்து டெய்லியும் ஒவ்வொருத்தனை இங்க கூட்டிட்டு வா. போ. அவங்க எல்லாரையுமே நான் ஹியூமன் பேட்டா மாத்த போறேன். இந்த வேதா சிட்டில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஒரு ஹியூமன் பேட்டா மாத்த போறேன். நான் ஒரு பெரிய பணக்காரனாக போறேன். ஐயா, நான் உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாடாம தான் கொஞ்ச நேரம் இருங்களேன். உங்களால தூக்கமே வரமாட்டேங்குதுங்கய்யா. ஓகே ஓகே சாமி சார், நான் நைட் எல்லாம் பாடிட்டு பகல்ல நல்லா தூங்கிறேன். ஐயா பெரியவரே, என்ன சொல்றீங்க? ராத்திரி எல்லாம் பாடுனீங்கன்னா அப்புறம் நாங்க எப்படி பகல்ல வேலைக்கு போறது? தாத்தா, அங்க இருந்து என்ன வருது? சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வாங்க. என்னது? ஐயா, தாத்தா, சிவா, காப்பாட்டு சிவா. ஏய் ஊரா, சிவா. காப்பாட்டுப்பா சிவா, என்ன காப்பாட்டுப்பா. ஏய் சிவா, சிவா காப்பாட்டு சிவா. சிவா சிவா. தம்பி, எனக்கு சொந்தமான பொருளை நீ என்கிட்ட அபகரிக்க பாக்குற. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க பேட் அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நண்பர்களே, நம்ம வேதா
வேதா சிட்டில இப்ப மறுபடியும் ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பறக்கிற மனுஷன் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கான். அவன் சிவாவோட தாத்தாவை தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். அவன் கூட ரொம்ப தைரியமா நம்ம சிவா தான் மோதி இருக்கான். சிவா, இப்ப தைரியமா சொல்லுங்க, என்ன ஆச்சு? அவன் உண்மையா இல்ல டூப்ளிகேட்டா? அவரை பாக்குறதுக்கு அப்படியே மனுஷன் மாதிரி தான் இருந்தாரு. ஆனா அவரோட ரெக்கையும் பல்லையும் பார்த்தா மட்டும்தான் அவர் அப்படியே வவ்வால் மாதிரி இருந்தாரு. அதுவும் ஒரு பெரிய வவ்வால் மாதிரி. அட என்ன பண்றது, அந்த நேரத்துல சிவா கூட நான் இல்ல. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா அந்த வவ்வால் பையனை புடிச்சு ரக்கைய பிச்சு அடிக்கிற அடியில இந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பான் தெரியுமா? அது மட்டும் இல்ல அங்கிள், அவனை வச்சு இந்த ஊர்ல 3 நாள் வித்த காமிச்சிருப்ப. வித்த காமிச்சிருப்பான். நம்மள வச்சு அவன் வித்த காமிச்சிருப்பாடா. இந்த விஷயத்த நான் சீக்கிரட்டா வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த விஷயத்தை நீ பிரபலமாக்கிட்டு வந்திருக்க. இத்தனோட சின்ன பையன்லாம் இப்ப நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிருக்க. நீ இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு சுக்ராந்த்? நான் உருவாக்க போற மாபெரும் பாடைக்கு நீ தான் தளபதி. ஆனா நீயே ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாம இருக்க. ஐம் சாரி பாஸ். அந்த பையன் ரொம்ப கொடூரமா சைக்கிள் ஓட்டுறான் பாஸ். நானே அவனை பார்த்து பயந்துட்டேன் பாஸ். சைக்கிளை தரையில ஓட்டுறான், காத்துல பறக்கறான் பாஸ். அந்த பையனெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பையனை போய் தூக்கிட்டு வா. எவ்வளவு தைரியம் இருந்தா வித்த காமிக்கிறேன்னு சொல்லிருப்பா அவன். அவனை விடக்கூடாது. சிவா, அந்த வவ்வால் மனுஷன் ஆதியை தூக்கிட்டு போறான். என்னது? எங்க? ஓகே ஓகே. உடனே லட்டு சிங் சார கூப்பிட்டாகணும். ஓ, என்னோட குட்டி குட்டி அறிவாளி வவ்வால்களா, உங்களோட சக்தி அப்படியே நான் மனுஷங்களுக்கு மாத்தி விட போறேன். நீங்க எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய உதவியை தான் பண்ண போறீங்க. என்னோட இந்த பெரிய முயற்சியில உங்களோட பங்கு நிச்சயமா நிறைய இருக்கு. பாஸ், அந்த பையனை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் பாஸ். வெரி குட், வெரி குட். அவன் நம்மள வச்சு வித்த காட்டுன்னு சொன்னால, இன்னைக்கு அவனை வச்சு நாம வித்த காட்டுவோம். வா, சீக்கிரமா வா. சிவா, சிவா. ஹலோ அங்கிள், முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. இல்ல எனக்கு செம கோவம் வந்துரும். கோவம் வந்தா நான் எப்படி அடிப்பேன்னு தெரியும்ல. உங்களை பட்டமா மாத்தி பறக்க விட்டுருவேன். கீழே விடுங்கன்றல. சிவா, சீக்கிரம் வாயா. இவனை நான் புடிச்சிட்டேன். மத்ததெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். சீக்கிரம் வா, சீக்கிரமா வா. எவ்வளவு நேரம் நானே புடிச்சிட்டு இருக்கிறது? நீ எனக்கு சொந்தமானவன். இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஏ பையா, நீ மறுபடியும் வந்துட்டியா? உன்னையே நான் தூக்கிட்டு போக போறேன் பாரு. எங்க ஓடுற சிவா? சிவா தானே உன் பேரு? என் கூட சண்டை போடு. ஆதி, நான் இவனை இங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போறேன். அந்த மரத்துக்கு கீழே தண்ணி தான் இருக்கு. கீழே குதிச்சு தப்பிச்சு போயிடு. எப்படிடா தப்பிக்கிறது? அவன் வேற என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். நான் அவனுக்கு சொந்தமானவனா? அப்ப அங்கேயே உட்காந்துரு, நான் இவனை திருப்பி அனுப்புறேன். வேணாம் வேணாம், அவனை மட்டும் இங்க அனுப்பாத. அவன் என்னடானா கீழே இருந்த என்ன மேல கூட்டிட்டு வந்துட்டான். நீ என்னடானா மேல இருந்து என்ன கீழே குதின்னு சொல்ற. இப்ப நான் என்னதான் செய்யறது? வேற வழி இல்ல போல. தப்பிச்சிட்டேன்.
நான் தப்பிக்கல இப்பதான் வசமா மாட்டிக்கிட்டேன் அச்சச்சோ, சார். அச்சச்சோ. அது நில்லு மாட்டேன் முதல்ல இங்க இருந்து போறேன் அவ என்ன தேடிதான் வருவா முதல்ல இங்க இருந்து நான் கிளம்புறேன் வாங்க அங்கிள், இனிமே நீங்களா நானானு பொறுமையா பாத்துக்கலாம். என்ன அங்கிள், ஜாலியா இருந்ததா? பையன் 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 ஒரு சின்ன பையனை கூட உன்னால சமாளிக்க முடியலன்னு சொல்றியே, அசிங்கமா இல்ல? முதல்ல போ அந்த பையனை கொண்டு வா, அதுவும் அமைதியா, யாருக்கும் தெரியாம. அந்த பையன் இருக்கிற வரைக்கும் என்னால எந்த ஒரு வேலையும் சரியா செய்ய முடியாது. யாருக்கும் தெரியாம அந்த பையனை கொண்டு வா. அவரை பார்த்தா மனுஷன் மாதிரி தான் இருக்கு, ஆனா அவரோட ரெக்க பல்லு எல்லாமே உண்மைதான். ஒரு வவ்வால் எப்படி மனுஷனா மாறும்? இல்ல அவரை அப்படி மாத்திருக்காங்களா? யாருக்காக மாத்திருப்பாங்க? முதல்ல நாம இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். நிச்சயம் இவ பின்னாடி யாரோ இருக்காங்க. அவன் தான் ஒவ்வொரு தடவையும் யாரையாவது தூக்கிட்டு வான்னு இவன் கிட்ட சொல்றான்னு நினைக்கிறேன். அதுல சந்தேகமே இல்ல. சிவா, உன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நான் உன்னை தூக்க போறேன். ஆதி, யூடி, நீங்க உடனே லட்டு சிங் சாருக்கு போன் பண்ணுங்க. நான் ரேவாவை ஃபாலோ பண்றேன். ஓகே சிவா. லட்டு சிங் சார், அந்த வவால் பையன் ரேவா. சிவா! முட்டாள், புளிய புடிச்சிட்டு வாடானா எலிய புடிச்சிட்டு வந்திருக்க. அந்த பையனை போய் புடிச்சிட்டு வாடானா இந்த பொண்ணை போய் புடிச்சிட்டு வந்திருக்கிய. உனக்கு அறிவில்ல? பாஸ், இவளோட ஃப்ரெண்டு தான் அவ. இந்த பொண்ணை காப்பாத்த பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் பாஸ். தட்ஸ் குட், வெரி வெரி குட். ஏய் சின்ன பாப்பா, உங்க ஃப்ரெண்ட பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. நான் யாரு, என்ன பண்ண போறேன்றத உன் ஃப்ரெண்ட வச்சு நான் உனக்கு காட்டுறேன் பாரு. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா சிவா என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கூட டைம் இருக்கு. ஒழுங்கா என்ன போக விடு. அப்படி போக விடல, சிவா உங்க எல்லார் கதையும் முடிச்சிருவான். வா, வெரி குட். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, இவ்வளவு அழகான டயலாக் எல்லாம் பேசின உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆசைப்படுறமா? அது கிஃப்ட் கிடைச்சதோ நீயும் இவனை மாதிரி நல்லா பறக்க முடியும். பாஸ், இதுதான் அந்த பையன். சின்ன பையா, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்ன எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான வவ்வால் மனுஷனா மாத்த போறேன். பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சுக்ராந்த்? முதல்ல அவனை புடி, அவனை அதுல போட்டு அடைச்சி வை. ஓ, இறங்கு, இல்ல இறங்கு சொல்றல, இறங்கு.
லட்டு சிங் சார், அருவி பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. ஏ கான்ஸ்டபிள், அந்த பக்கமா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை ஜாலியா ரைட் சுத்த வைக்கிறதுக்காக உன்னை நான் ஒண்ணு கூட்டிட்டு வரல. அவனை முதல்ல கீழே இறக்கி விடு. தேங்க்யூ அங்கிள். என்ன விடுன்னு சொல்றல. சாரி பாஸ். அட ஏன்டா என்ன மேல இருந்து கீழே போட்ட? கீழே வந்து பொறுமையா இறக்கி விட்டு இருக்கலாம்ல. வேண்டாம், அதை வச்சுதான் நான் ஹியூமன் ஆயிட்ட பண்ணணும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நிறுத்து. அந்த விக்கெட் காலி. இப்ப சார் நீங்க என்ன பண்ண போறீங்க? சரண்டர் ஆக போறீங்களா இல்ல சண்டை போட போறீங்களா? ஏய். சாரி பாஸ். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க தம்பி. டைம் ப்ளீஸ். எனக்கு வெயிட்டிஸ். இங்க பாருங்க, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த பையனை தான் அடிக்கணும், என்னெல்லாம் அடிக்க கூடாது. சொன்னது புரிஞ்சது இல்ல? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். கம் ஆன் கம் ஆன். ரேவா, ஏதாவது பண்ணு. Hands up, everyone. பையன் எங்க மொத்த பிளானையும் மண்ணோட மண்ணா ஆக்கிட்டாயா. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா சிவா என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாரும் hands up. மரியாதையை என் கூட ஜெயிலுக்கு வாங்கடா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜிப்ரான மனுஷனா மாத்தி ஆகணும். ஆனா எனக்கு தெரிஞ்சதுல அவரோட தப்பு எதுவுமே இல்ல. தேங்க்யூ சிவா. நீ மோசமான பையன் அடிச்சாரோ, ரொம்ப நல்ல பையன். நான் உனக்கு இவ்வளவு கெட்டது பண்ணியும் நீ எனக்கு நல்லதை மட்டுமே யோசிச்சிருக்க சிவா. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா இவன் சரியாயிடுவான். சரி சரி, டைம் எடுத்துக்க. இவனை சரி பண்ணிட்டு என் கூட ஜெயிலுக்கு வந்துரு. தேங்க்யூ சிவா, யூ ஆர் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப். என்ன, நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த சிவா முந்திக்கிட்டான். நான் மட்டும் முன்னாடியே வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அடிச்சு காலி பண்ணிருப்பேன். என்ன பண்றது, எனக்கு கோவம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிவா, நீங்களா இங்கே இருங்க. நான் இவனை கொண்டு போய் மறுபடியும் தென்னை மரத்து மேல உட்கார வச்சுட்டு வந்துடுறேன். வேணாம்.
சிவா, என்னோட அப்பா என்ஜினியர். இங்கதான் அவரு கெனல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது வேதா சிட்டிக்கும் வீனஸ் சிட்டிக்கும் இருக்கிற ஒரு ஷார்ட் கட், தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை முடிஞ்சிரும்னு அப்பா சொன்னாரு. சிவா, உள்ள யாரும் போக கூடாது. குழந்தைங்க கண்டிப்பா போக கூடாதுன்னு சொன்னாங்க. டிக்கிங் பண்ணிட்டு இருக்கிறதால உள்ள கண்ணா அப்படின்னா மண்ணும் கல்லுமா கிடக்குது. சிவா, நீங்க வெளியே இருந்த பாருங்கப்பா, நாங்களே வெளியடா நிக்கிறோம். நான் வேணா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன். சொல்லுப்பா. அப்பா, நாங்க கிணல் தோன்றத பார்த்ததே இல்ல. எங்களை அனுமதிச்சீங்கன்னா உள்ள வந்து பார்க்கலாமா ப்ளீஸ்? இல்லப்பா, இங்க நிறைய ஆபத்து இருக்கு. நீ உள்ள வர்றது அந்த அளவுக்குலாம் உனக்கு சேஃப் இல்லப்பா. பண்ணாதீங்க, நிலச்சரி வர மாதிரி தெரியுது. எதுவும் பண்ணாதீங்க, உடனே நிப்பாட்டுங்க. அது இந்த பக்கமா வந்துடாத. இங்க டனல் பிளாக் ஆயிருக்கு. சீலிங் எப்ப வேணாலும் உடஞ்சு கீழே விழலாம். ஆதி, நீ உள்ள வராத ஆதி. லட்டு சிங் சார், எங்க அப்பா உள்ள மாட்டிட்டு இருக்காரு. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. ஆதி கண்ணா, கவலைப்படாத. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். உங்க அப்பாவை நிச்சயமா வெளியில கொண்டு வந்துருவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இங்க பாருங்க, இப்பவே மணி 10க்கு மேல ஆயிப்போச்சு. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கங்க. எப்படியும் இவங்க எல்லாரும் ராத்திரி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ராத்திரி எல்லாம் இங்க எப்படியும் வேலை நடக்கத்தான் போகுது. அதனால நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க. ஓகே, போங்க போங்க. முடியாது, எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அடி கண்ணா, லட்டு சிங் சொல்றது கரெக்டுப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க அப்பாவையும் கூட இருக்கிறவங்களே கண்டிப்பா காப்பாற்றுவோம். ஆமா, போங்க போங்க, வீட்டுக்கு போங்க. நீங்க காலையில வாங்க. ராத்திரி எல்லாம் நான் இங்க தான் இருப்பேன், கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா உங்க அப்பாவையும் மத்த எல்லாரையும் காப்பாத்திடலாம். ஆதி, நீ கவலைப்படாத. இந்த மலையோட ஊத்து தண்ணீரால இந்த இடத்துக்கு கீழே நிறைய நேச்சுரல் டனல்ஸ் உருவாகி இருக்கு. இதோ இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே தண்ணியால உருவான நேச்சுரல் டனல்ஸ். நம்ம மேல இருந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றதை விட கீழே தண்ணி வழியா போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்த ட்ரை பண்றது நல்லதுன்னு தோணுது. இந்த தண்ணியால உருவாக்கப்பட்ட நேச்சுரல் டனல்ல நம்ம ஈஸியா ஆதியோட அப்பா கிட்ட போயிடலாம். ஒருவேளை நாமள அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா நம்மள யாரு காப்பாத்துவாங்க? உனக்கு கூட தெரியுமா, ஏலியன்ஸ் இந்த மாதிரி டனல்ல கூட இருக்குமா? கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குள்ள ஏலியன் இருந்தா என்ன பண்றது? யூடி, இந்த ஏலியன்ஸ் தவிர நீ வேற எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டியா? சரி, ஒருவேளை அங்க பூதம் இருந்தா? எங்க அம்மா வேற இப்ப ஊருக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்பவே பயந்துருவாங்க. இப்போதைக்கு நீ அவங்க கிட்ட எதையுமே சொல்லிடாத. நாளைக்கு உங்க அப்பாவை நம்ம காப்பாத்துறோம், சரியா? நீ கவலைப்படாத. விடியற வரைக்கும் வெயிட் பண்ண.
ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வழி இங்கதான் எங்கேயோ இருக்கணும். அந்த வழியா தான் நாம எல்லாரும் ஆதியோட அப்பா கிட்ட போய் சேர போறோம். கவனமா பார்த்துட்டு வாங்க. சிவா, அங்க பாரு, அங்க ஒரு கிணல் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஒருவேளை இதுதான் வழியோ என்னவோ. இங்க நெட்வொர்க் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எஸ். என்னையே இப்படி குறி வச்சு தாக்குறியே? நல்லா இருக்கா இது? நிறுத்து. ஹலோ லட்டு சிங் சார், நான் தான் சிவா பேசுறேன். யாரு? சிவாவா? ஆமா, இது என்னோட கேஜெட் தான். லட்டு சிங் சார், நாங்க மேல வழியை தேடி வந்துகிட்டு இருந்தோம். அப்ப வழி தவறி ஒரு கேவுக்குள்ள வந்து விழுந்துட்டோம். நீங்க சீக்கிரம் வாங்கல. கவலைப்படாத, கவலைப்படாத சிவா, கவலைப்படாத. நாங்க வந்துகிட்டே இருக்கோம். வாங்க தாத்தா, வாங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? இப்போ நாமளும் வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். நம்ம யாரு காப்பாத்துவா? அமைதியா இரு யூடி. இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. யூடி, பிரச்சனையில மாட்டும் போது மட்டும் எப்படி உனக்கு இப்படி எல்லாம் பசி எடுக்குது? ஏன்னா நான் ரொம்ப பயப்படும் போது எனக்கு ரொம்ப பசிக்கும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நாங்க பேசுறது யாருக்காச்சும் கேக்குதா? ஏப்பா, இங்க என்ன பார்ட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு எப்படி கத்தணும்? காப்பாத்துங்க! சாப்பாடு எதுவும் கிடைக்கல. சரி பரவாயில்ல, தண்ணிய குடிச்சு வயிற்று நிரப்பிக்கிறேன். தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். முட்டி போடுங்க, மூஞ்சிய தண்ணியில விட்டுருங்க. தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாய்க்குள்ளேயே போயிடும். இந்த மாதிரி தண்ணி குடிக்க உன்னால மட்டும்தான் முடியும். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஆதி, நீ எங்க இருக்க? ஆதி, நீ எங்கப்பா இருக்க? எங்க இருக்கீங்க? ஆதி, நாங்க இங்க டனல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அப்பா இருக்கிற டனல் இங்க எங்க இருக்குதுன்னே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது?
தண்ணி இருக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா? இந்த தண்ணி நிச்சயமா அந்த டனல் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இந்த ரிவர் மட்டும் கரெக்டா அந்த கேவ் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இருங்க, நான் ஏதாவது பண்றேன். ஓகே, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா சிவா. ஆல் தி பெஸ்ட். இதுல போறதுக்கு நிறைய வழி இருக்கே. நான் எந்த வழியா வந்தேன்னு கூட என்னால இப்ப ஞாபகம் வச்சுக்க முடியாது போல இருக்கு. சரி, வேற பக்கம் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிவா, உண்மையிலே நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்களுக்காக நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கப்பா. தேங்க்யூ சோ மச் சிவா. இட்ஸ் ஓகே அங்கிள். பிரச்சனையில இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட நான் போற பக்கமே வாங்க சீக்கிரம். ஆனா கண்ணா, எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதுப்பா. அட, எனக்கும் நீச்சல் தெரியாதாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க, நான் ஏதாவது பண்றேன். ஆதி, உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். சிவா, ரேவா, நான் என்னோட சைக்கிளை இந்த இடத்துக்கு கூப்பிட போறேன். அதை வச்சுதான் இவங்களை கூட்டிட்டு வர போறேன். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்பாட்ல இருந்து வர தண்ணி எல்லாமே ஒரு இடத்துல கம்பைண்ட் ஆகிறத நான் பார்த்தேன். ஆனா எந்த வழியா வந்தாங்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் வழியை கண்டுபிடிக்க ஏதாவது ட்ரை பண்ண. ஓகே சிவா. இன்னைக்கு நீ எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். சீக்கிரம் போ சிவா, எங்க இருக்கான்னு டக்குனு கண்டுபிடி. கிடைச்சிட்டா சிவா, கிடைச்சிட்டா. பாத்தீங்களா சிவா, சிவா, இவ்வளவு சின்ன ஓட்டையில நீ எப்படிப்பா உள்ள போன புரியலையே எனக்கு. தாத்தா, தாத்தா, அந்த பாம்பு போயிருச்சு. நீங்க பயப்படாதீங்க. முதல்ல இந்த விஷயத்தை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டனலுக்கு வர வழியா சிவாக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் போறேன். இங்க இருக்கிற வேற எடுத்து என் இடுப்புல கட்டுங்க. நல்ல மூச்சு இழுத்துட்டு நான் உள்ள போறேன். அங்க போய் நான் சிக்னல் காட்டினதும் வெளியே எழுத்துருங்க.
மூச்சு அடக்க முடியலப்பா. நான் திரும்ப ட்ரை பண்றேன். வேணா எடி, நம்ம வேற ஏதாச்சும் யோசிக்கலாம். இதை எல்லாரும் டைட்டா புடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க. நம்ம ஈஸியா அந்த இடத்துக்கு போயிடலாம். அது ரொம்ப தூரம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சரியான டனல் எதுங்கறத தான் கண்டுபிடிக்கணும். நான் வந்த வழி எதுங்கறத மறந்துட்டேன். என் பேக்ல ஏதாச்சும் கிடைச்சா அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்பா, ஆதி, அப்பா. ஆதி. தேங்க்ஸ் சிவா, தேங்க்ஸ் a lot. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நோ தேங்க்ஸ், நோ சாரி. இங்க பாருங்க, இங்க இருந்து நம்ம ஒன்னும் முழுசா வெளியே போகல. லட்டு சிங் சார் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தா நல்லா இருக்கும். சிவா ஃப்ரெண்டுங்க சைக்கிள் எல்லாம் இங்கே தான் நிக்குது. அப்படின்னா சிவா கண்டிப்பா இங்கே தான் இருப்பான்னு அர்த்தம். ஆனா வந்து அவனை எங்கன்னு தேடுறது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹலோன்னு சொல்லாத. ஹெல்ப், 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 ஹெல்ப். எஸ், டாகி, டாகி. சிவா கிடைச்சிட்டா, வாங்க லட்டு சிங் சார். சிவா, நான் உன்னை இப்பயே வெளியே கொண்டு வரேன் பாரு. பாருங்க, இயற்கையே தாத்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பாடுறீங்க? வழிவிடு. வழிவிட்டது இயற்கையே. அற்புதம் தாத்தா, அற்புதம். எஸ் தாத்தா, தேங்க் யூ. சந்தோஷம், மன்னிச்சிருக்க தாத்தா. ஆனா இப்படி பாடலாக்கா எந்த மலையா இருந்தாலும் சுக்குனூராயிடும். சிவா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. இருந்தாலும் நீ ஆதியோட ஃப்ரெண்ட் ஆச்சு. சோ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நோ தேங்க்ஸ், நோ சாரி. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றதை இன்னைக்கு நீ எனக்கு தெளிவா காமிச்சிட்டப்பா. 3 cheers for Shiva.